திருநெல்வேலி பேட்டை, அதாவது புதுப்பேட்டை பகுதியில் கமர்ஷியல் ஏரியா. இதில் மேற்கு ஓரத்தில் ஒரு ஸ்கேனும் கிழக்கு ஓரத்தில் ஒரு ஸ்கேனும் எடுக்கப்பட்டது 120 மீட்டர் ஆழத்துக்கு. ஆனால் இந்த ஏரியாவுடைய ஜியாலஜி என்னென்னா 30-40 அடிக்குள்ளேயே கிடைக்கக்கூடிய நிலத்தடி நீர் வளம் தான். அதுக்கு கீழே கண்டிப்பாக நிலத்தடி நீர் வளம் கிடைக்காது. இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கு. இதில் தான் போர்வெல் போட பரிந்துரை. 40 அடிக்குள்ளே ஈரம் சகதி வரும். இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. அதே சரத்தில் கிழக்கு இது அமைஞ்சிருக்கு. சரி, உங்களை ஒரேடியாக கூட்டிவிடும் அப்படின்னு தான் எனக்கு யாரையும் கூட பாருங்க, வடக்கு 60 டிகிரி. நான் சொல்கிறத நல்லா காதில் வாங்கிக்காங்க. வடக்கு 60 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இந்த நீரோட்டம் இருக்கும். பாரு, சரி சரி. இது நடுக்கு அப்படியே போகும். நீங்கள் அங்கே ஏற்கனவே கிணறு அடிச்சிருக்கீங்க, அங்கே போயிடும். இது சரி. இதனுடைய உட்சரிவு இங்கே இதை நோக்கி இங்கே சரியும். சரி, இதில் தான் நீங்கள் டெஸ்ட் போர் போட்டிருக்கீங்க. சரி, அந்த கருங்கல் பாறை வந்துட்டு அது பிரச்சனைப்படாது. அது வேணா மண்ணை பாருங்கள் சார். ஆமாம், அதையும் போர் போட்டிருக்கீங்க. அது 500 அடி போட்டு பார்த்தீங்களா? 500 அடி போட்டேன் சார். தண்ணி இல்லைண்ணா. ஓகே. ஆனால் தண்ணி புகை தான். அது 500 அடி வரைக்கும் புகை தான். அந்த 20 அடியில் வந்து பாருங்கள், அது மட்டும் இந்த ராடை எடுத்து இந்த பைப் மாட்டும் போது மட்டும் தண்ணி கலக்கலன்னு சத்தம் கிடச்சி. அதுக்கு பிறகு கீழே போட்டோம் ஒரு சொட்டு தண்ணி. இது ஓட சார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமாம், இது நம்ம ஃபஸ்ட் இங்கே ஒரு ஸ்கேன் அடிப்போம். எங்கே அங்கே இது தெற்கு இது வரைக்கும் இருக்குது. எங்களுக்கு அந்த பணம் இருக்குல்ல சார், இந்த பணம் இருக்குது. அது அவ்வளோதானா? அவ்வளோதான். நீளமாக கிடக்குண்ணே. ஆமாம், நீளமாக கிடக்கு. அதில் ஒரு துண்டு மட்டும் நமக்கு இல்லை. இல்லைன்னா அது அந்த வெண்டெல்லாம் நமக்கு இங்கே வடக்கு தெற்கு லென்த்தியாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். இதெல்லாம் இறக்குறைய ஒரே கொடியெல்லாம் இருக்குது. ஒரே கொடியாக இருக்குது. சரி, நாலாங்குறிச்சி பக்கம் நல்ல தண்ணி இருக்குது. ஆமாம் சார், அது ஒரு பாறை சார். ஆனால் பாறை மேல்ட்டாலே இருக்கும், அங்கே தண்ணி இருக்கும். ஒரே ஸ்கேன் தானே. ஒரே ஸ்கேனில் பாயிண்ட் நல்லா அமைஞ்சது. நல்ல பாயிண்ட்டு அப்படின்னு போதுட்டார். ஒரு வாரத்துக்குள்ளே போட்டார். சரி சரி. நல்ல தண்ணி வீடியோ அனுப்பியிருந்தார். இப்போ இந்த இடத்துல இதில் ஒரு போர் போட்டிருக்கீங்க. ஆமாம். இந்த அதில் ஒரு போர் போட்டிருக்கீங்க. அது 500 அடி. ஆமாம். இதுதாவது டெஸ்ட் போர்னு வைங்க. ஆமாம். நம்ம இந்த பாறை கொடி உங்களுக்கு இதை பார்த்த உடனே தெரியும். கிழக்கு மேற்க இதே கொடி போயிட்டே இருக்கும். ஸோ உங்கள் ஊரை பொறுத்தவரை வடக்க தெற்க நிலம் அகலமாக இருக்கணும். அப்போ தான் அந்த இடம். ஆமாம், அப்படின்னா தான் வித்தியாசமான பாறை. பூராமே நீளம் கூட இருக்கே தவிர நமக்கு கிளமேலுக்கு அதிகமாக இருக்குது தவிர இந்த லென்த்துக்கு கிடையாது. கிளமேல் இடங்கள்லாம் இருக்கிறது நமக்கு ட்ராபேக் தான். கிரவுண்ட் வாட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெரிய ட்ராபேக். ஒரு இன்ச்சில் மாறி இந்த ஏரியா பாருங்கள், வடக்கு வித்தியாசமாக இருக்கும், தெற்கு போனாலும் வித்தியாசமாக இருக்கும். நமக்கு அந்த சீனிக்குடி பறவைக்கு பாருங்க உள்ளது நல்லாயிருக்கு. நமக்கு அது தான் சூப்பராக இருக்குமே. அது நல்ல ஏரியா. ஓட்டை மரிச்சாலேருந்து அங்கே போகிறது இப்போ அந்த சீனிக்கல் பாறைச்சாரம். இது 400 அடி தான் இப்போ ஸ்கேன் நடக்கு. நீங்கள் கிணறுன்னு சொன்னதுனால. வேறு இதை விட ஆழமாக போர்வெலுக்கு பார்க்கணுன்னா சொல்லுங்கள், பார்த்துருதேன். இது இப்போ 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. சரி சரி சரி. பாருங்கள், உங்களுக்கு போர் இருந்தாலும் நமக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல சார். இதுக்கு நேராக அது என்ன ஊர் வரும்? இந்திரநாத். உள்ள குவாரிலாம் இருக்குது. ஆமாம் சார், குவாரி இந்த சைடு. தங்கராஜ் சொல்லுமா, ஒரு 10 நிமிஷம் பிறகு நான் அங்கே ஒரு 1/2 மணி நேரம் அங்கே ஒரு இடத்துல நிற்க மாட்டேன். இடத்தினுடைய வடக்கு பகுதியிலிருந்து இது ரெண்டாவது ஸ்கேன். 40 மீட்டர் லென்த்து, 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. முதல் ஸ்கேன் அவங்க ஏற்கனவே ஒரு டெஸ்ட் போர் போட்டிருக்காங்க. அதை இணைத்து தெற்கு வடக்காக முதல் ஸ்கேனில் அடையாளம் எதுவுமே இல்லை. அதாவது 30 அல்லது 25 அடிக்கிற ஃபுல்லாக ஒரே மொட்டை பாறை தான். ஹலோ இல்லைடா, நாளைக்கு கூட பண்ணுற அன்றைக்கி நேற்று மழைனால ஒருத்தனை வரணிட்டான் படிக்கைக்கு. இல்லை, நேற்று போவே இல்லை, குளத்துக்கு போவே இல்லை. நாளைக்கு வரணும். இடத்தினுடைய கிழக்கு ஓரம், அதாவது வடகிழக்கு மூலையிலேருந்து இது 3ஆவது ஸ்கேன். 40 மீட்டர் லென்த்து, 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது. கிணறு 28 அடி தானே? அந்த கிணறு 28 அடி. நீர் மட்டம் 10 அடி கீழே கிடக்கு. ஆனால் கீழே ஃபுல்லாக கருங்கல் பாறை. இதில் ஒரு போர்வெல் ஓடுது. 70 அடியில் பிரேக் என்ன கம்ப்ரஸருக்கு ஓட்டிகிட்டு இருக்குது. இப்போ ரெண்டாவது ஸ்கேனில் நம்ம 2 இடம் சுமாரான இடம் அடையாளம் வச்சுருக்கோம்.
இது தெற்க நோக்கி 4வது ஸ்கேன். 40 மீட்டர் லென்த்து 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 3வது ஸ்கேனில் பாயிண்ட் ஒன்றும் அடையாளம் வரல. ஃபுல்லாக பாறையாக இருக்குது. 20 அடி 25 அடிகளே ஒரே பாறை தான். பாறை அமைப்பு வடக்கு 60 டிகிரி மேற்கு, அதாவது ஏறக்குறைய வடமேற்கு தென்கிழக்கு. பாறை உட்சரி பாருங்கள், பார்த்தோன்னே அழகாக தெரியுது. அது அந்த வரியை பார்த்திங்கன்னா அப்படியே தென்மேற்கு திசை நோக்கி இறங்கும். ஸோ இது தண்ணி வராத பாறை. இந்த பாறைக்கு இங்கிட்டு தண்ணி வராது. அதில் தான் நீங்கள் டெஸ்ட் போர் போட்டிருக்கீங்க. பட் அங்கிட்டு ஒரு பாறை வருது. ஆனால் அந்த போர் போட்ட இடம் நல்ல இடமா தான் தெரியுது எனக்கு. இங்கே மேல் தண்ணி தான், கீழே இல்லை, அது மட்டும் உறுதி. இது 5வது ஸ்கேன். இவங்க இடத்துலையே மிகவும் பள்ளமான இடம் இதுதான். இது பக்கத்தில் ஓடை இருக்குது, தடுப்பணை இருக்குது. இந்த இடத்தினுடைய ஜியாலஜி 4 ஸ்கேனும் பார்த்ததை வச்சு என்ன தெரியுதுன்னா 25-30 அடிக்கு கீழே ஃபுல்லாக ஒரே பாறை, ஆழத்தில் தண்ணி இல்லை அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதனால் நீர்மட்டம் மேலே இருக்கக்கூடிய பகுதி பள்ளமான பகுதி, பக்கத்தில் ஓடை இருக்குது. இதுதான் கிணறடிக்க சிறந்த இடமா இருக்கும். ஒரு 30 அடி சதைப்பாறை இருந்தால் போதும் இது கிணறுக்கு ஓடக்கூடிய பகுதி. அதனால் அவங்க இடத்துடைய மிகவும் பள்ளமான பகுதியில் 5வது ஸ்கேன், கடைசி ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. டெஸ்ட் பொருள் போட்ட 1வது ஸ்கேன் ரிப்போர்ட் இது. 2வது ஸ்கேன். இதில் 2 இடம் அடையாளம் இருக்குது. 3வது ஸ்கேனில் அடையாளம் வைக்கல. 4வது ஸ்கேன்லேயும் ஒரு 2 இடம் அடையாளம் இருக்குது. 5வது ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் இருக்குது. கிணறு அமைக்கணும் என்பது அவருடைய நோக்கம். அந்த ஏரியாவுடைய நிலத்தடி பாறை அமைப்புங்கிறது 25-35 அடிக்கு கீழே ஃபுல்லாக எல்லாமே மொட்டை பாறை, தண்ணீரில் உட்புகாத பாறை. அதனால் நில அமைப்பு நிலநீர் அமைப்புப்படி 5வது ஸ்கேன் அருகில் கிணறு அமைக்க பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. இந்த இடத்துல தான் கிணறு அமைக்க பரிந்துரை.